நாம் இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸில் கழுத்து இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியாக இன்னொரு டிப்ஸில் சொல்லித்தரேன். நான் வைக்கிற மாதிரி டேப்பு கழுத்து எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு 5.75 கிடச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ 5.75ங்கிறத அப்படியேவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதை 5.5ஆவும் வச்சுக்கலாம், 6ஆவும் வச்சுக்கலாம். நான் 5.5ன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ 5.5ங்கிறப்ப நம்ம தையலுக்காக ரெடி அளவு தான் 5.5. நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்ப்போம் இல்லைங்களா? அப்போ சேர்க்கும் பொழுது நமக்கு 6 கிடைக்கும். நீங்கள் 6ஆ எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு 6.5 கிடைக்கும். இப்போ நான் 6 தான் எடுத்துக்க போகிறேன். அப்போ இது கழுத்தோட இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து எவ்வளோன்னு பார்த்து அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற அளவை லெஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் நமக்கு கழுத்து இறக்கம். நான் அது உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். ப்ளவுஸோட ஃபுல் லென்த் எனக்கு 15. நான் எடுத்துக்கக்கூடிய அளவு 6. நான் 15லேருந்து 6 கழிக்கும் பொழுது மீதி 9 கிடைக்கும். இதுதான் எனக்கு ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட கழுத்து இறக்கம். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நேஹா டெய்லரிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.